திருவண்ணாமலையில் பாறைகள் உருண்டு விழுந்து மண்ணுக்குள் புதைந்த வீட்டில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை திருவண்ணாமலை ஆட்சியர் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். தற்போது திருவண்ணாமலை ஆட்சியர் இந்த மீட்பு பணிகள் குறித்து என்ன சொல்கிறார்? மேலும் மீட்பு பணியில் கூடுதல் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனரா? கூடுதல் விவரங்கள். திருவண்ணாமலை வஉசி நகர் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு விழுந்ததுல ஒரு வீடு மண் சரிவுல சிக்கி இடர்பாடுகள்ல சுமார் 7 பேர் மாட்டியிருக்காங்க. இதுல 5 பேர் குழந்தைகள்னு சொல்லப்படுது. அவங்களை மீட்கிற பணியில தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தமிழ்நாடு மீட்பு படை இவங்க மட்டும் இல்லாம தீயணைப்பு துறையினர் இந்த 3 குழுக்களும் சேர்ந்து தற்போது ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த மீட்பு பணி தொடங்கி தற்போது 3 மணி நேரத்திற்கு மேல ஆகுது. இந்த மீட்பு பணியை தற்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வந்துட்டு இருக்காரு. மேலும் அடிஷனல் கமாண்டன்ட் அதாவது என்டிஆர்எஃப் துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் கிட்டையும் மீட்பு பணிகளை என்ன மாதிரியான மேற்கொள்ளலாம், அடுத்தடுத்து என்ன செய்யலாம்ன்ற போலவும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. முதற்கட்டமா அந்த வீடுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கிளைகள் மற்றும் மரத்தினுடைய வேர்கள் இயந்திரங்கள் மூலமா வெட்டி அகற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அந்த வீட்டின் மேல் இருக்கக்கூடிய அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மண்ணை அப்புறப்படுத்தும் பணியை தற்போது என்டிஆர்எஃப் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா தற்போது நம்ம இந்த களத்துல இருந்து பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பணியானது இன்று மாலைக்கு கடந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா செயல்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பாறைக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணை அப்புறப்படுத்தும் போது ஒருவேளை அந்த வீட்டுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராட்சத பாறை பொறுத்த வரைக்கும் சுமார் 40 டன்னுக்கு மேல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த பாறை எப்போது வேண்டுமானாலும் உருண்டு விழலாம் அப்படிங்கிற சூழலாக இந்த பணியை ரொம்ப கவனமா மீட்பு படையினர் மேற்கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணி தொடர்பா விரைவில் அந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புலதான் என்ன மாதிரியான அடுத்தடுத்த பணிகள் மேற்கொள்ள போறாங்க, இந்த மீட்பு பணிகளை அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கவிதா, உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.